இன்னைக்கு வீடியோல நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். நேத்து நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. முந்தானேத்து சில படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாத்தோட வசூலையும் பார்க்க போறோம். அது இல்லாம கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸ், கூலி திரைப்படத்தோட வசூல், வார் 2, இன்னும் நிறைய படங்களோட வசூல். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான். ஸோ இது ஒரு சில் அவுட்டு. இது யாரு அப்படிங்கறதெல்லாம் உங்களால கெஸ் பண்ண முடியும். ஆனா இது என்ன படம் அப்படிங்கிறது தான் உங்களால கெஸ் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படிங்கறத நேற்று சொல்லியிருந்தேன். ஆமாங்க, அருணாச்சலம் தான். இதை நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. தலைமகனே கலங்காதே அப்படிங்கிற ஒரு பாட்டு. இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் பிரவீன்குமார், NP ரோஜா, பிரியன் எக்ஸ்ப்ளோர்ஸ், காமேஷ், அப்புறம் ஆர் தனுஷ். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. வார் 2 இந்த படத்தோட டே 16 இந்தியாவில் 79 லட்சம், உலகம் முழுக்க 95 லட்சம். டோட்டலா 277 கோடியே 6 லட்சம் இந்தியாலையும், 351 கோடியே 85 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 400 கோடி பட்ஜெட். ஆக்சுவலா நேற்று பயங்கர டிராப், டோட்டல் டிராப் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் நேற்று பரமசுந்தரி ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் 60 கோடி பட்ஜெட். டே 1 இந்தியாவில் மட்டுமே 8 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 10 கோடியே 10 லட்சம். டே 1 ஒரு நல்ல கலெக்ஷனே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் வரப்போற நாட்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு. அப்புறம் ஒரு குஜராத்தி படம் வேஷ் லெவல் அப்படின்னு, வேஷ் லெவல் 2 அப்படிங்கிற ஒரு படம். இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துக்கு ஒரு பயங்கர ரிப்போர்ட். இந்த படத்தை பார்த்தவங்களாம் அவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் 1 கோடி. டோட்டலா இந்த படம் 3 நாள்ல 3 கோடியே 40 லட்சம் வசூல் பண்ணிருக்கு. 8 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ இந்த படத்துக்கு ஆக்சுவலா இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டே ஒரு பெரிய ஹிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ படம் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூ ஃப்ரம் ஷோ அப்படிங்கிற படம் டே 36 கர்நாடகாவில் 34 லட்சம், உலகம் முழுக்க 40 லட்சம், 116 கோடியே 70 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். மகாவதார் நரசிம்மா நேற்று 36வது நாள் இந்தியாவில் 1 கோடி, உலகம் முழுக்க 1 கோடியே 10 லட்சம். 281 கோடியே 55 லட்சம் இந்தியாலையும், 309 கோடியே 16 லட்சம் உலகம் முழுக்க 20 கோடி பட்ஜெட். அடுத்ததா லோகா சாப்டர் 1 அப்படிங்கிற மலையாள படம் நேற்று செகண்ட் டே கிட்டத்தட்ட 2 மடங்கோட, டே 1-ஓட 2 மடங்கோட பெரிய அளவுல கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ லோகா சாப்டர் 1 டே 2 கலெக்ஷன் கேரளால 3 கோடியே 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 50 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 85 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 90 லட்சம். முதல் நாள் 5 கோடி கிட்ட இருந்தது, 12 கோடி 13 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்குங்கிறது பெரிய விஷயம். செகண்ட் டே இதுல நேற்று தான் தெலுங்கு லாங்குவேஜ்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆந்திரா தெலுங்கானால 50 லட்சம் நேற்று டே 1 ஓப்பனிங் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாம ஓவர்சீஸ்ல நேற்று ஒரு மிகப்பெரிய வசூல் இந்த படம் அடிச்சு துவம்சம் பண்ணிடுச்சு. ஸோ டோட்டலா கேரளால 6 கோடியே 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 56 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 33 லட்சம், ஓவர்சீஸ்ல 10 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 18 கோடியே 4 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 2 நாள்ல 40 கோடி பட்ஜெட். பார்ப்போம் இன்னைக்கு அதோட பெரிய நம்பர் வருதான்னு. அப்புறம் ஹிருதய பூர்வம் அப்படிங்கிற மோகன்லால் அவர்களோட மலையாள திரைப்படம் டே 2 கேரளால 2 கோடியே 30 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 55 லட்சம், ஓவர்சீஸ்ல 4 கோடியே 20 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 5 லட்சம். ஸோ டோட்டலா 5 கோடியே 75 லட்சம் கேரளாலையும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 5 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 35 லட்சம், உலகம் முழுக்க 15 கோடியே 15 லட்சம். இந்த படமே நல்ல கலெக்ஷன் தான். ஆனா லோகா சாப்டர் 1 அது அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் 30 கோடி. அப்புறம் நேத்து சில தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. வீர வணக்கம் அப்படிங்கிற ஒரு படம், சமுத்திரகனி, பரத். ஆக்சுவலா இந்த படத்துக்கு டே 1 2.5 லட்சம் தான் கலெக்டே பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3.5 கோடி. ஸோ தெரில எதுக்கு சமுத்திரகனி, பரத் 2 ஹீரோ நடிச்சிருக்காங்க. 2 ஹீரோவோட ஃபேஸை பார்த்து கூட மக்கள் பெருசா ஆர்வம் காட்டலங்கிறது எதனாலன்னு புரியல. சொட்ட சொட்ட நனையுது அப்படிங்கிற ஒரு படம் ரீசெண்டா அதுக்கு ப்ரொமோஷன் இல்லாம அந்த சொட்ட தலையோடய அந்த ஹீரோ வந்திருந்தாரு. 1 லட்சம் தான் இந்த படம் டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 கோடி பட்ஜெட். பேய் கதை அப்படிங்கிற ஒரு படம் 3 லட்சம் டே 1 கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 2.5 கோடி. ஸோ அப்புறம் கூலி திரைப்படத்தோட டே 16 தமிழ்நாட்டில் 1 கோடியே 20 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 45 லட்சம், கர்நாடகாவில் 20 லட்சம், கேரளால 4 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 24 லட்சம், ஓவர்சீஸ்ல 18 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 31 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. நேற்று 16வது நாள். ஸோ டோட்டலா 145 கோடியே 15 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 70 கோடியே 40 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 44 கோடியே 88 லட்சம் கர்நாடகா, கேரளால 25 கோடியே 42 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால
44,63,00,000, ஓவர்சீஸ்ல 180,83,00,000, உலகம் முழுக்க 511,30,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணிருக்கு. 380 கோடி பட்ஜெட். ஸோ அப்புறம் கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் நேத்து 8வது நாள் ஒரு நல்ல கலெக்ஷன் 81 லட்சம் வந்து வசூல் பண்ணிருக்கு தமிழ்நாட்டில். டோட்டலா 7,08,00,000. இந்த சாட்டர்டே சண்டேக்குள்ள இந்த படம் 10 கோடிக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் தமிழ்நாடு கலெக்ஷன். ஆக்சுவலா கர்நாடகாலையுமே ஒரு 17 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 7,25,00,000 இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா அதாவது தமிழ்நாடு கர்நாடகா சேர்த்து. ஸோ எத்தனை பேர் ரீரிலீஸ்ல இந்த படத்தை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் சல்மான் கான் அவர்கள் நடித்த 2016 ரிலீஸ் ஆன சுல்தான். ஸோ சுல்தான் 2016 வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மட்டுமே இந்த படம் 424,25,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸ்ல 184,25,00,000. வேர்ல்டு வைடு இந்த படம் 608,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 80 கோடி. ஷேர் வந்து 300 கோடிக்கு மேல வந்து ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 23 இயர்ஸ் ஆஃப் சுந்தரா டிராவல்ஸ். ஆக்சுவலா இந்த படம் இப்ப ரீரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ஒரிஜினல் ரிலீஸ்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்ல. ஒரிஜினல் ரிலீஸ்ல இந்த படம் பயங்கர காமெடி. இன்னைக்கு இதுல ஒரு சீனை போட்டா கூட நம்ம அப்படியே உட்கார்ந்து அப்படியே பார்ப்போம். அப்படி ஒரு படம் அவ்வளோ காமெடியா இருக்கும். ஆனா இந்த படம் ஒரிஜினல் ரிலீஸ்ல எப்படிப்பட்ட வசூல் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இந்த படத்தோட பட்ஜெட் 1.5 கோடி. தமிழ்நாட்டில் மட்டுமே 2,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாவே இந்த படம் 2,25,00,000 தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்குது 1,45,00,000. வசூல் ரீதியா இது வந்து ஒரு ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான். யாருக்கு எந்த பாதகமும் இல்லை, யாருக்கு எந்த லாஸும் இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆனா பெரிய அளவுல லாபத்தை கொடுத்த ஒரு படமா அமையல இந்த படம். ரிலீஸ் ஆனப்போ மேபி இப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்றேன்ல, ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றேன்ல, கண்டிப்பா இந்த ரீரிலீஸ்ல இந்த படம் ஒரு பெரிய சம்பவம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் பண்ணா கொண்டாடுவாங்களே, அப்படி இருக்கும். நல்லா 4K வெர்ஷன்ல வந்தது, நல்லா சவுண்ட் குவாலிட்டியில வந்தது அப்படின்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா இப்ப நான் சைட்ல காட்டுற பாருங்க, இந்த போஸ்டரை நானே தான் ரெடி பண்ணேன். ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ ரீரிலீஸ் பண்ணா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்ப்பீங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து 7 இயர்ஸ் ஆஃப் இமைக்கா நொடிகள். ஸோ ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி படம். முக்கியமான மெயினான ரோல்ல நடிச்சிருக்கிறது நயன்தாரா தான். அப்புறம் அதர்வா நம்ம அனுராக் கஷ்யப் வில்லனா நடிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டில் 31,75,00,000, கர்நாடகாவில் 1,60,00,000, கேரளால 1,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 23,00,000, ஓவர்சீஸ்ல 7,32,00,000, உலகம் முழுக்க 42,25,00,000. பட்ஜெட் 15 கோடி. இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்கிறது 24 கோடிக்கு மேல. மிகப்பெரிய ஹிட்டு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 12-13 கோடி கிட்ட தான் தியேட்டரிக்கல் ரைட்ஸ் போச்சு. ஒரு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது எல்லாருக்குமே. ஒரு வசூல் ரீதியா ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க.